நான் எப்பவும் சொல்றது தான், நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண். இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற COP30 மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணும்னு பிரேசில் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி மன்ற குழுவை உருவாக்கி உங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும். கடந்த 4 ஆண்டுகளா பாலிசி ஆக்ஷன் ரெண்டிலும் விரிவா பணியாற்றி இருக்கோம். நம்ம அரசு வர்றதுக்கு முன்ன இதுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. ஆனா திராவிட மாடல் அரசுல 500 கோடி ரூபாய் வரை இதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். மாநில அரசு நிதியிலிருந்து நம்ம முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். கடந்த 4 ஆண்டுகள்ல நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியா தமிழ்நாடு அரசு கேட்டதுல வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய், அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு போராடி இருக்கு, வென்று இருக்கு, நாட்டுக்கே வழிகாட்டி இருக்கு. அதுபோல இந்த காலநிலை மாற்ற சவால்களையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நான் எப்பவும் சொல்றது தான், நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண். இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற COP30 மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணும்னு பிரேசில் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி மன்ற குழுவை உருவாக்கி உங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும். கடந்த 4 ஆண்டுகளா பாலிசி ஆக்ஷன் ரெண்டிலும் விரிவா பணியாற்றி இருக்கோம். நம்ம அரசு வர்றதுக்கு முன்ன இதுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. ஆனா திராவிட மாடல் அரசுல 500 கோடி ரூபாய் வரை இதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம். மாநில அரசு நிதியிலிருந்து நம்ம முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். கடந்த 4 ஆண்டுகள்ல நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியா தமிழ்நாடு அரசு கேட்டதுல வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய், அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு போராடி இருக்கு, வென்று இருக்கு, நாட்டுக்கே வழிகாட்டி இருக்கு. அதுபோல இந்த காலநிலை மாற்ற சவால்களையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.